கருப்பசாமி மாடி தாராபுரம் வச்சு பார்த்து கரண்ட் இழுக்கணும் அப்படின்னு என் மகன் வந்து கேட்டேன். கரண்ட் இழுத்தாச்சு. இப்போ தக்காளி வியாபாரமும் ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்குது. ஓரளவுக்கு நல்ல வருமானம் கருப்பன் கொடுத்துருக்கேன். வருமானம் வருதா வள்ளியப்பா? அதே போல் உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து வீட்டிலையும் தங்கு தடையெல்லாம் உனக்கு வீட்டையும் நல்லபடியாக கட்டி கொடுத்து கரண்ட்டும் இழுத்தாச்சுல, அதே போல் நல்லபடியாக உனக்கு தடங்கள் எல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்து இருக்கிற வெள்ளாமையிலையும் உனக்கு நல்லபடியாக கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். போய் காலைல வந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலயே உனக்கு இன்னமும் வியாபாரத்தை கொடுத்து தடையில்லாத கருப்பசாமி உனக்கு விவசாயத்திலையும் கொடுத்து தடையில்லாமல் உனக்கு வீட்டையும் கட்டி கொடுத்துறேன். கிட்டவா, இதை கொண்டு போய் பாங்கா வச்சுக்க. இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். நான் கருப்பசாமி கூடவே வரப்போம். அடுத்த வாரத்தில் என்னை வந்து பார்த்துட்டு போப்பா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததுல ஜந்த ஒருப்பா சத்தியமங்கலம் வச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் எனக்கு நல்லபடியாக திருமணம் பண்ணி வைக்கணும்னா வச்சாச்சு. அதே போல் வாரிசு உருவாகணும் அப்படின்னு இப்போ 3வது மாதம் முடிஞ்சு 4வது மாதம். அதே போல் நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு வளர வச்சு கொடுத்து எந்த தடை இல்லாமல் கருப்பன் காப்பாற்றினா போதுமா? அதே மாதிரி உனக்கு தொழில் எல்லா தேதியும் கருப்பசாமி உனக்கு புக் பண்ணி தரேன்னு சொன்னேன். இன்னைக்கு மட்டும் பெண்டிங் ஆகுது. இன்னைக்கும் உனக்கு தகவல் வந்திருக்குமே, வம்சவல்லியா போய் காலைல வந்துட்டோம். அதனால கருப்பசாமி எல்லா தேதியும் உனக்கு நிற்காமல் புக் ஆக முடியாமானே. அதே போல் நீ கருப்பசாமி எனக்கு வந்து என் சகோதரன் 21 பேர்த்துக்கு எனக்கு வந்து சித்திரைக்கு எனக்கு மாலை போட்டுறணும். சரியா? எனக்கு ஒரு பாட்டில் மாலையும் எனக்கு அது போக தனியாக கொண்டாந்து கொடுத்துடணும். நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு வாரிசும் வளர வச்சு அதே மாதிரி எல்லாம் 2 குடும்பத்தையும் கருப்பை நான் கூட இருந்து உனக்கு காப்பாற்றி கடனையும் கட்டி கருப்பை நான் காப்பாற்றினா போதுமா? நான் காப்பாற்றி தர. கிட்டவா, அதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு ஒரே ஒரு ஆள் தடை இருக்கேன், அந்த தடையும் கருப்பசாமி நான் நீக்கி கொடுத்துறேன். இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை மகளுக்கு கொடுத்துரு. ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் வந்து பார்த்துட்டு போ. கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததுல திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எல்லாம் முன்னாடி வந்து இன்னொருக்கா விழுப்பா. ஆமாப்பா, எப்படியாவது எனக்கு வீடு இடம் வாங்கணும்னா இடம் வாங்கி கொடுத்துட்டேன், வாங்கியாச்சு. அந்த வீட்டில் கம்பெனியும் வீடும் கட்டணும். கம்பெனியும் வீடும் கட்டணும். அந்த இடத்த நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக ரேட் எச்சா இருந்தாலும் உனக்கு நான் கருப்பசாமி அதுலேயே உனக்கு வீட்டை கட்டி கம்பெனியும் கட்டி கொடுத்து தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து கடனை நல்லபடியாக உனக்கு அமைச்சு கட்டி கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டு ஓடு. அதனால் இடம் விற்கணும்னு வந்து கேட்டேன், விற்று கொடுத்துட்டேன். அதனால் மிச்சமாக்கிற காசுக்கு இன்னொரு இடமும் வாங்கியாச்சு. அதனால் இப்போ லோனை போட்டு மேலே வீட்டை கட்டி கம்பெனியும் கட்டலான்ட்டு இருக்கோம். அப்படி தானே? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக கம்பெனி உனக்கு 4 பேர்த்துக்கு மிஷினை போட்டு தைச்சு 4 பேர்த்துக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஓனராக கருப்பை உருவாக்கினா போதுமா? நான் கருப்பை உருவாக்கி தரேன். நான் கருப்பசாமி கூடவே வரம்போம். ஞாயிற்றுக்கிழமைக்கு உன் கணவரை நீயும் வரணும், கூடவே வரம்போம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் ஜந்த ஊருப்பா. கருப்பசாமி மறுபடி ஜந்த ஊர் தாராபுரம் வச்சுப்பா. தாராபுரம். ஆமாப்பா, உடல்நலை வந்து சரியில்லை. மனைவிக்கு வந்து உடல்நலை வந்து சரியில்லை. நீ உட்காருப்பா, கூப்பிட்ற. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்ததில் யாரோ ஒருத்தர் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதனால் யாரோ ஒருத்தர் இல்லைப்பா, பக்கத்துலேயே ஆள் இருக்குது. பக்கத்துலேயே ஆள் இருக்குது. அதனால் கருப்பசாமி 3/4 வாசி சரி பண்ணியாச்சு. என் சித்திரை திருவிழா வர்றதுக்குள்ளே உனக்கு 3/4 வாசி குணமும் ஆயிடும். சரியா? அதனால் அது வரைக்கும் நீ மனசெல்லாம் போட்டு உழப்பிட்டு மனசை தளரவும் விட வேணாம். நமக்கு இப்படியே தான் இருக்கும், அதனால் உடம்பு தொந்தரவு சரியாகிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியல அப்படிலாம் கவலைப்படாதம்மானே. அதனால் பக்கத்துலேயே இருக்குது பிரச்சனை. அதனால் அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு பண்ணணும். அதனால் இந்த வாரத்தில் ஒரு டைம் வந்து பார்க்கணும். எப்போ வருவேன்? நீ ஒரு டைம் சொல்லு. நான் சொல்கிற டைமுக்கு நீ வர முடியாது. அதனால் நீயே ஒரு டைம் சொல்லு. வெள்ளிக்கிழமை வந்துடுறேன். சரி, வெள்ளிக்கிழமைக்கு வா. இதுக்கு நிரந்தர தீர்வு நான் கருப்பசாமி கொடுத்து முதல் உடல்நிலை சரி பண்ணி கொடுத்துறேன். 2வது வாரிசும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. நான் கருப்பன் கூடவே விரும்பும். இதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டேன்.
கூடவே வரம்போ. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து பாருப்பா. நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. சின்ன மகனை சரி பண்ணணுமா? சின்ன மகனை வந்து சரி பண்ணி கொடுக்கணும். ஒன்றுக்கு 2 கட்டி வச்சு 2ம் பிழைக்கல, அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி இப்போ அவனை முழுசாக மனுஷனாக திருத்தி நல்லபடியாக முதல்ல உன்னோட இருப்பிடம் கொண்டாந்து சேர்த்திட்டு 3வது ஒரு திருமணம் பண்ணினா ஒழுக்கமாக அது அமையுமா? கண்டிப்பாக நான் கருப்பசாமி இருக்கிற காலத்துக்குள்ளேயே நல்லபடியாக உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல நான் கருப்பை உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை மீண்டும் போய் பார்த்தேன். போய் பார்த்ததில் அவனை திருத்தி கொண்டு வந்துடலாம். ஆனால் வந்து இன்னொரு 4 மாதம் பொறுமையாக இருக்கணும். 4 மாதம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அப்புறம் அப்படியே படிப்படியாக அவனை மாற்றி கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணுவோம். முதல்ல அவனை சரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீ கேட்டது போல் எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். அவனையும் ஒரு மனுஷனா உனக்கு மாற்றி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. இந்தா இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் பாங்கா வச்சிரு. நீ கேட்டது போலயே உன் மகனை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியாக உனக்கு நான் வாழ வச்சு கொடுத்துறேன்ப்பா. அப்படி அமைச்சா போதுமா? அதனால் அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி சங்ககிரி வச்சுப்பா. சங்ககிரி நம்ம டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கிறோமாப்பா. அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக போகிற இடத்துல லோடு நல்லா அமையணும். அதே மாதிரி நிற்காம வண்டி ஓடணும். அதை நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். வர சித்திரை மாதம் வரைக்கும் தான் உனக்கு பொருளாதார நெருக்கடியெல்லாம் வரும். அதுக்கு மேலே உனக்கு நெருக்கடியெல்லாம் வராது. அதே போல் நான் கருப்பசாமி ஆடி என் திருவிழா முடித்து ஆவணி மாதம் வரும்போது புதுசாக ஒரு வண்டி லாரி ஒன்று புது வண்டி எடுத்து கருப்பை நான் அமைச்சு கொடுக்குறேன். அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் நான் கருப்பன் கூடவே வரண்டாமானே. சரியா? போகிற இடத்துல இல்லைங்காமல் உனக்கு ஆர்டர் கிடைச்சிடும். கிட்டவா இங்கேருந்து போகிறக்குள்ளேயே அங்கே புக் ஆயிரும். அங்கே போனதே அங்களோட ஏற்றிட்டு நேரம் இங்கே வந்துடலாம். இந்த மாதிரி கருப்பசாமினுக்கு நிற்காமல் 2 வண்டிக்கு இப்போதைக்கு கொடுத்துட்றேன். ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் புதுசாக இன்னொரு வண்டியும் சேர்ந்து 3வது வண்டி நான் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? நான் கருப்பை உருவாக்கி தரம்போ. இந்தா 3 பேர்த்துக்கு இதை 4 பேர் எல்லாரும் புழிஞ்சு ஒட்டுக்கா புழிஞ்சு எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டு நீ கேட்டதோட எல்லாத்தையும் யார் கேட்காம இருக்கிறேன் அத்தனையும் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி கூட இருந்தால் போதுமா? கூட வரம்போ. அடுத்த ரோடு இறக்கிட்டு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடியும் கோவில் பாளையம் முயற்சிப்பா. சரிப்பா. அப்படியா? சரி. ஒரு சின்னதாக ஒரு தடை இருக்குதுராமானே. அதனால் நான் கருப்பசாமி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் வரணும். அடுத்த வாரம் வியாழக்கிழமை வர்றதுக்குள்ள நாளைக்கு இல்லை அடுத்த வியாழக்கிழமை வர்றதுக்குள்ள உனக்கு வேலை உனக்கு கூப்பிட்டு கொடுத்துருவேன். வேலை வர்ற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். 2வது அந்த இடத்த விற்கிறதுக்குள்ள வாய்ப்பு உனக்கு நான் நல்லபடியாக கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். ஆனால் அதுக்கு சித்திரை முடியணும். அந்த இடத்த முடிக்கிறதுக்கு வேலை இப்போதைக்கு தற்காலிகத்துக்கு உனக்கு வேலை உனக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போ. அதே மாதிரி அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள உனக்கு வேலை கூப்பிட்டு போட்டு கொடுத்துறேன். இப்போதைக்கு அடுத்தடுத்து பழைய நிலைமைக்கு பழைய தொழிலே பண்ணலாமா அந்த வாய்ப்பெல்லாம் அமைப்பேன். சீக்கிரமாகவே கூடிய விரைவில் உங்கள் கண்ணுக்கு காட்டுறேன். அப்படி அமைச்சா போதுமா? இந்தா. ஆனால் அவசரப்பட்டு அந்த இடத்த மட்டும் இப்போ வைக்க வேணாம். அதுவும் காரணமாக தான் சொல்கிறேன். அதே போல் இன்னும் ஒரு 2-3 மாதம் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை விற்கிறதுக்குள்ள ஏற்பாடு நான் பண்ணி கொடுத்து சீக்கிரம் விற்று கொடுத்துறேன். இந்த இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். ஒன்றை பாங்கா வச்சுக்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாருப்பா. கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் கோபி வச்சுப்பா. கோபி வளகாப்புக்கு வந்து தேதி குறிச்சாச்சு. நல்ல வாரிசு வேணும் அப்படின்னு கேட்டால் அதனால் கருப்பசாமி உனக்கு வளகாப்புக்கு இப்போ தேதி குறிச்சாச்சு. இப்போ எல்லா மக்களும் நல்லா இருக்கிறியா? எல்லாரும் நல்லா இருக்கான். உனக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நடுக்கமாக இருக்கு. கிட்டவா, இன்னும் கிட்டவா. நீ கேட்டது போலயே நல்லபடியாக வளகாப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நான் உனக்கு அமைச்சு கொடுத்து வாரிசு பிறந்ததுக்கப்புறம் பழைய குலத்தொழிலுக்கே போகிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே மாதிரி வாகனம் ஒன்று எடுக்கணும். அதையும் கருப்பசாமி நாளைக்கு மேலே எப்போ வேணாலும் எடுக்கலாம். நாளையிலேருந்து உத்தரவு. உனக்கு எப்போ டைம் இருந்தாலும் சரி. கடனுக்கு எடுத்தாலும் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக கடனை கட்டி உன் மகனுக்கு நான் எப்படி சரி பண்ணி கொடுத்தனோ அதே மாதிரி கடனையும் கட்டி கொடுத்துருவான்.
ஒன்றை கொண்டுட்டு போய் நீ வச்சுக்க, ஆளுக்கு பகுதி சாப்பிட்றணும். ஒன்றை கொண்டுட்டு போய் உன் மகன்கிட்ட கொடுத்துரு. எந்த சிக்கல் இல்லாமல் நான் கருப்பசாமி விசேஷத்தை நான் நடத்தி கொடுத்துறோம். கூடே வரம்போம், தாராளமாக வாங்கிக்கலாம். நான் கூடே வரம்போம். சரிப்பா. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் மனைவிக்கு வந்து உடல்நல சரியில்லை, அப்படித்தாப்பா? அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்க அட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். சுத்தி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி ஒரு சில குளறுபடிகள் எல்லாம் நடந்திருக்கிறமானே, அதனால ஆப்ரேஷன் பண்ற சூழ்நிலையெல்லாம் அமையாது. சரியா? இந்த பிரச்சனையே வேற. அதனால கருப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். நான் கொடுக்குற கனியை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் டெய்லி ஒன்று பகுதி சாப்பிட வைக்கணும், பகுதி தேய்ச்சி குளிக்க வைக்கணும். அப்படி குளிக்க வைக்க முடியுமா? அப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா நீ கேட்டதோட வர ஞாயிற்றுக்கிழமை வரும்போதே அதில் பேச்செல்லாம் குறைஞ்சிடும். தன்னை போல பேசுறது, தன்னை போல கோபம் வர்றது, இது எல்லாம் நடக்குதா இல்லையா? அது எல்லாம் நான் கருப்பசாமி உனக்கு படிப்படியாக நடத்தி நிப்பாட்டி கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை வரும்போதே மாற்றம் தெரியும். போய் காலைல விட்டோம். அதனால கருப்பசாமி நம்ம நினச்சது போல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் முழுசும் சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. இந்த 4 நாளைக்கு, புதன் 1, வியாழன் 2, வெள்ளி 3, சனி 4, 4 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் என் ஜாம்பலை நெத்தியில் வச்சு விட்டுரு. ஒன்றை கொண்டு மாங்காய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. வரும்போது ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துரு. வரும்போதே உனக்கு இப்போ இருக்கிறதுக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் உனக்கு மாற்றம் கிடச்சிடும். அப்படி இருந்தால் போதுமா? ஒரே வரப்போ. கருப்பசாமி மறுபடி ஜந்த ஊருப்பா. கருப்பசாமி மறுபடி வெள்ளோடு வச்சுப்பா. வெள்ளோடு. சரிப்பா. நீ வந்து வெள்ளலூர் தப்பா? நீ வெள்ளலூர், நான் கூட வெள்ளோடு. நீ போய் உட்கார். ஹோட்டல் தொழில் பண்ணுறது யாருப்பா? நீதியா பண்ணுறியா? போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டு வாப்பா. அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். பிறந்தது ஒரு பக்கம், வளர்ந்தது ஒரு பக்கம், இப்போ இருக்கிறது ஒரு பக்கம். அப்படியே இருந்தாலும் கருப்பசாமி தொழில் பண்ணுறதுக்கு நிம்மதியாக விட மாட்டேன். அதனால கருப்பசாமி இப்போ என்னோட இடத்துக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல. அதே மாதிரி உனக்கு அந்த இடத்துல தொழிலில் பிரச்சனை இல்லாமல், எந்த சண்டையும் சச்சரவும் இல்லாமல் நான் கருப்பன் உனக்கு காப்பாற்றினா போதுமா? அங்கே ஒரே ஒருத்தர் மட்டும்தான் மகனே பிரச்சனைக்கு இருக்கான் உன் மேலே. ஆனால் வந்து உனக்கு அவனுக்கு என்ன தகலாறுன்னு தெரியல. ஆனால் உன் மேலேக்கு ஒரு பிரச்சனைக்கு இருக்கான். அதே மாதிரி ஒருத்தர் வருவான், வந்து பணமும் கைமாத்து கேட்பேன், ஆனால் கொடுக்கக்கூடாது. சரியா? கேட்குற சூழ்நிலை அமையிட்டாமானே. இன்னும் ஒரே ஒரு டைம் எடுத்தே வருவேன் அந்த பிரச்சனைக்கு. அதுக்கப்புறம் வாழ்நாளையில் அந்த பக்கம் பிரச்சனைக்கு உன் கடை பக்கம் வரமாட்டான். அதே மாதிரி கடையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போட்ட முதல் நல்ல வருமானத்தை கொடுத்து உனக்கு சண்டை இல்லாமல் உனக்கு நல்லபடியாக வியாபாரம் பண்ணி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். 3 நாளைக்கு டெய்லி அங்கே அறுத்து போட்டோன்னு என் பேரை சொல்லி. சரியா? இதை 3 நாளைக்கு 2 பேர் வியாபாரம் பண்ணுறியா? 2 பேர் ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். நீ கேட்டது போல சண்டை இல்லாமல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து அதே இடத்துல அந்த இடத்துல ஜெயிச்சு கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. அடுத்த வர நாளைக்கு இல்லை, அடுத்த வியாழக்கிழமைக்கு எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். சரியா? வரும்போதே அந்த பிரச்சனை இல்லாமல் உனக்கு நான் தீர்த்து கொடுத்தேன். கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. அப்படின்றியா? சரி. மனைவிக்கு வந்து உடல்நல சரியில்லை. அதனால கருப்பசாமி எனக்கு எப்படியாவது கருப்பை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் ஓனராக இருந்தவன் இப்போ டிரைவராக போய் கிடக்குறான். அப்படியே இல்லையா? ஓனராக இருந்த பக்கம் இப்போ டிரைவராக இருக்கும். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு தொழில் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு 5 மாதம் வரைக்கும் நீ இப்போதைக்கு இங்கேயே போ. அதுக்குள்ளே குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக உனக்கு உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்து அதுக்கப்புறம் மீண்டும் சொந்த தொழில் அமையுமா? ஐப்பசிக்கு மேலே அமையுமிடாமான்னு. அது வரைக்கும் இப்போ இந்த வேலைக்கே போ. சரியா? இந்த வேலையில் உனக்கு அறவயிறு கஞ்சி நிரந்தரமாக உனக்கு கொடுத்துட்றேன். மருத்துவ செலவு இல்லாமல் முதல் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அப்படி இருந்தால் போதும்ல. கிட்டவா. இதை 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் நடவாசப்படியில் வச்சிடணும். என் பேரை சொல்லி வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு எனக்கு இங்கே கொண்டாந்து சக்கரை பொங்கல் வை. சரியா? அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து உனக்கு படிப்படியாக உடலில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்து நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா? முன்னி மருத்துவ செலவு வராது. அடுத்த வாரத்திலிருந்து உனக்கு நிரந்தரமாக வேலை கொடுத்துறேன். ஐப்பசிக்கு மேலே உனக்கு பழையபடி உனக்கு சொந்த தொழில் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி
உத்தரவிட்டு துருவா பழக்கடி பக்கத்தில் விஜயாவரம் போயிடுச்சுப்பா. எல்லாரும் போய் காலில் விழுப்பா. வாரிசு வேணுமா? அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்க அட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். அதனால என் 18 வீடு எனக்கு மடிப்பச்சு எடுத்து எனக்கு சக்கரை பொங்கல் கொண்டாந்து வைக்கணும். வைப்பையா? எப்போ வைப்பேன்? ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வச்சுட்டு எனக்கு மாலையை மட்டும் வாங்கிட்டு வா. உனக்கு தேதியும் நேரமும் காலமும் உனக்கு அப்போ குறித்து கொடுத்துறேன். அப்போ கணவரை கூட்டிகிட்டு வர முடியுமா? கூட்டிகிட்டு வா. கூட்டிகிட்டு வந்து எனக்கு பொங்கல் வச்சுட்டு எத்தனை வீடு எடுக்கணும்? 18 வீடு எனக்கு மடிப்பச்சு எடுத்து எனக்கு கொண்டாந்து சக்கரை பொங்கல் வச்சிரு. அடுத்த 4வது மாதம் உனக்கு நான் கருவை உருவாக்கி கொடுத்தா போதும்ல. நான் உருவாக்கி கொடுத்துறேன். உன்னை பாங்கா வச்சுக்க. உன்னை கொண்டுட்டு போய் ஆளுக்கு பகுதி சரி பகுதி தோளோடு சாப்பிட்டணும். கருப்பசாமி எனக்கு எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு. அதே மாதிரி உனக்கு நல்லபடியாக உனக்கு நான் வாரிசு நான் கூப்பிட்டு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. ஒரே வரம்பு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் ஜந்த உறுப்பா. கருப்பசாமி மறுபடி பழைய கோட்டை வச்சுப்பா. கருப்பசாமி வர்ற மாதிரி கண்ணுக்கு தெரியுது, ஆனால் வர மாட்டேங்குது. அப்படித்தானப்பா கிட்டவா. நான் கருப்பசாமி சித்திரை முடியட்டும். இப்பெல்லாம் போய் பார்த்த வழக்காடி பார்த்தவரும் பொண்ணும் சரியாக அமையிற மாதிரி இல்லை. சும்மா வெறும் பேப்பர் தான் வரும். அதனால் இப்போ வேணாம். சித்திரை முடியட்டும். வைகாசி 7ஆம் தேதிக்கு மேலே நல்லதாக வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி தரேன். அலையவே வேண்டாம், டக்குன்னு அமைஞ்சு போயிடும். அப்படி அமைச்சா போதுமா? நான் கூடவே வரம்பா. அதே மாதிரி உடம்பு தொந்தரவு உனக்கு நான் கருப்பை அமைச்சு கொடுக்குறவா. 3 நாளைக்கு இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியாக வச்சுருக்கேன். அதே மாதிரி வீட்டு வேலை ஆயிட்டு இருக்கப்பா. இதை 4 அறுத்து போட்டுரு. எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்து அதுலேயும் தடை இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். திருமணத்துக்கும் தடை இல்லாமல் பேரனுக்கும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அது சீக்கிரம் அமைச்சிடும். பார்த்து வீட்டை கட்டித்தரேன்ட்டனே. அதனால் கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணு. கண்டிப்பாக கிடச்சிடும். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. நான் கருப்பன் கூடவே வரம்போம். எங்கே வீட்டு வேலையாகுதோ அங்கே அறுத்து போடுப்பான். நான் 3 அணத்தை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. உனக்கு உடம்பு தொந்தரவு முழுசும் சரி பண்ணி கொடுத்துறப்போ. கருப்பசாமி மறுபடியும் ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு இதில் ஆசாரியாரா இருப்பா. எல்லாம் போய்க்குவார். வேலை வேணும்னே. இப்போ வேலை கொடுத்துட்டேன். கொடுத்தாச்சுல. இப்போ உன் மகனை திருத்தணும். அதனால் அவன் பார்த்து வச்சிருக்கிற பிள்ளை சரியில்லை. நானும் போய் பார்த்தேன். உன் மனசுக்கும் சரியில்லை, எனக்கும் சரியில்லை. அதனால் கருப்பசாமி அவன் சொன்னால் கேட்க மாட்டான். எப்படியாவது பிரித்து விட்டு அவன் நம்ம சொல்படி கேட்க வச்சு நிம்மதியாக வாழ வச்சு கொடுக்கணும். அப்படித்தானே? போய் காலில் விட்டுவான். சரிப்பா. அதே போல நான் கருப்பசாமி உனக்கு நீ எதிர்பார்த்தது போலயே அவனை மாற்றி திருத்தி கொடுத்து அதே போல சொன்னபடி கேட்க வச்சு நம்ம சொல்ற இடத்துல அவனுக்கு நல்லபடிய திருமணமும் நடக்க வச்சா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். இப்போ தொழிலையே அவனுக்கு பெருஞ்சிரமமா இருக்கும். இப்போ என்ன வேலை செய்யற? ஆடிட்டிங்க. அதனால நான் கருப்பசாமி நீ கேட்டது போல எந்த இடத்துல இல்லாமல் தொழில் அமைச்சு கொடுத்துறேன். அதனால அவனுக்கு வாக்குவாதம் வர மாதிரி உருவாக்கி எண்ணி 3 மாதம் பொறுமையாரு. 3 மாதத்துக்குள்ள எல்லாம் மாற்றி அமைச்சிடறேன். 4 பேருக்கு போல நிம்மதியாக வாழ வச்சிடறேன். சொன்னபடியும் கேட்க வச்சிடறேன். உனக்கும் நிற்காம வேலை கொடுத்துறேன்ப்பா. இதை நீ ஒன்று வச்சுக்க. ஒன்றை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. கூட வரம்போம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் மீனாட்சி வரம் போயிடுச்சுப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததுல கருப்பசாமி நான் சவுக்குள் அடிச்சுட்டா உன் கண்ணில் தண்ணி வந்துடும். அப்படிங்கிறதுனால கணவரை நான் தண்டிக்காம சொன்னபடி கேட்க வச்சு நம்மளையும் ஒரு மனுஷியாக நடத்தி 4 காசு கையில் கொடுக்குற மாதிரி உருவாக்கி கொடுத்து அதே போல கருப்பசாமி நமக்கு வர வேண்டியதை சரி பகுதி உனக்கு பிரித்து கருப்பனை உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துட்டு வாப்பா. மாதத்துக்கு ஒரு முறை ஐப்பசி மாதம் வரைக்கும் வரணும். சரியா? அதே மாதிரி ஆனி மாதத்துக்கு மேலே தான் உன் கனவே மாறுவேன். அது வரைக்கும் உனக்கு மாற்றம் உன் கண்ணுக்கு தென்படாது. அப்படியே இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு டைம் என்னை பார்த்துட்டு என்கிட்ட கனி வாங்கிட்டு போ. மாலை மட்டும் வாங்கிட்டு போ. அதே போல் நான் கருப்பசாமி எனக்கு கொடுத்துட்டு போகும்போது நீ கேட்டது போல் உனக்கு நல்லபடியாக ஒரு 3 மாதத்துக்குள்ளே அவனை படிப்படியாக சொன்னபடி கேட்க வச்சு உன்னையும் மதிக்கிற மாதிரி உனக்கு நடத்தி 4 காசு சம்பாதிக்கிற காசு கணக்குன்னு சொல்லி அதே போல் கருப்பசாமி சரி பகுதி உனக்கு எழுதி கொடுத்தா போதுமா? மாதத்துக்கு ஒரு முறை தவறாமல் வந்துடணும். நீ கேட்டது போல் நான் கருப்பசாமி 2 மாதம் முடிஞ்சு 3வது மாதம்தான் ஏதோ பரவாயில்லப்பா அப்படிங்கிற அளவுக்கு அவன் திருந்துவான். நாளைக்கே திருந்துவான் அப்படின்னுலாம் நீ எண்ணக்கூடாது. இவ்வளவு காலம் லூஸில் விட்டுட்டியில்ல,
அதனால இன்னும் ஒரு 2 மாதம் மட்டும் போகுது. 3வது மாதம் மாற்றம் வந்துடும். அதனால வருவானா வரமாட்டான சாப்பிட நீ மட்டும் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு. உன்னை பாங்கா வச்சுக்க. நாங்கள் இருப்பேன் கூடவே இருந்து நீ கேட்ட மாதிரி உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். கூடவே வரப்போ கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்ததுல தஞ்சாவூர் வச்சுப்பா. தஞ்சாவூர் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததுல நான் போய் பார்த்து வச்சதே எனக்கு என் வாழ்க்கை நல்லா அமையணும் அப்படித்தானே. அதெல்லாம் கருப்பசாமி அதில் என்ன சிக்கல் வந்தாலும் நீ சமாளிச்சுக்குவீல்ல அப்படின்றியா? கூட இருந்து அப்படின்னா நான் சொல்றது நீ கேட்க மாட்டியே, என்ன பண்றது? அதனால கருப்பசாமி கண்டிப்பா அவனே தான் வேணுமா? சரி அப்படின்ற. சரி போய் காலைல வந்துட்டு அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். குடும்பத்தில் யாருக்குமே விருப்பம் இல்லையா மகள? விருப்பம் இருக்கா? உன் முன்னாடி வேணா ஆமாம் ஆமாம் விருப்பம் இருக்குது அப்படின்னு வேணா சொல்லலாம். மனசளவில் எந்த விருப்பமும் இல்லை. அதனால கருப்பசாமி உனக்கு திருமணத்துக்கு அவனைவே சரி பண்ணி கொடுத்தாலும் ஒரு சில சிக்கல்கள் வந்தால் நீ சந்திச்சுக்கணும். பெருசாக வர்றதுக்கு இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்துறேன். அதே போல் அவனைவே உனக்கு நல்லபடியாக திருமணமும் அமைச்சு கொடுத்து அதே மாதிரி நிரந்தரமான ஒரு தொழில் இன்னும் ஒரு 30 நாள் பொறுத்துக்க. 30 நாளுக்குள்ள உனக்கு நிரந்தரமான தொழில் நல்ல இடமா உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் நல்லபடியாக கருப்பம் காப்பாற்றி 4 பேர்த்து போல் மதிக்கிற மாதிரி அமைச்சு தரேன். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எங்கே இருப்ப? எனக்கு வெள்ளிக்கிழமை இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு மாலையம் பாட்டில் கொண்டுட்டு வா. 2ல் ஒரு நாள். அதுக்குள்ளே நான் கருப்பசாமி வழக்காடி அவனைவே உனக்கு எந்த இடைஞ்செல்லாம் உனக்கு நான் திருமணம் பண்ணுறமோ உருவாக்கி தந்துடுவான். கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்ததுல ஜந்த உறுப்பா. சரிப்பா. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் ஆமாப்பா. அதே இடம் எனக்கு வேணும். யாரு? அதே இடம் எனக்கு வேணும். வருத்தம் அடைஞ்ச பெண்ணடைய ஒருத்தி. நான் போய் இடத்த பார்த்துட்டு வந்தேன், இடம் அமையல. அதனால குடிச்சு ஒத்திக்கு இருக்கிறவனே அந்த இடம் வேணுங்கிறானா. கூறி ஒன்று அந்த இடம் வேணும்னு கேட்டது யாரு? பத்திரம் மட்டும் நம்ம பேர்ல இருந்து என்ன பண்றது? அப்படித்தானே. உன் மகன் பேர்ல இருக்கா? பையன் பேர்ல இருக்குது. போய் காலைல வந்துட்டோம். அதுதான் கேட்டேன். மகன் பேர்ல பத்திரம் இருந்து என்ன பண்றது? இப்போ ஓட்டிட்டு இருக்கிறவனே இடம் வேணும்ன்றான். அப்படித்தானே. அதனால இப்போ ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இப்போ இடம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டான். அதனால கருப்பசாமி நம்ம கிட்ட பத்திரம் இருக்கிறதுனால நம்மளோட இடம் நமக்கு வரணும். அந்த இடத்த நான் கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்து சிக்கல் இல்லாமல் உருவாக்கி கொடுத்தா போதுமா? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் போதும்ல. அதனால உனக்கு பட்டாவும் மாறி வந்துடும். அவன் என்ன பேர் மாற்றி வச்சிருந்தாலும் சரி. எண்ணி 3 மாதம் வைகாசி முடிஞ்சு ஆனி மாதம் பிறக்கிறதுக்குள்ள ஒரு 2 டைம் நீ அங்கே போய் பார்த்துட்டு வரணும். அதே மாதிரி அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் என்ன வந்து பார்க்கணும். இந்த 3 மாதம் முடியறதுக்குள்ள நீ கேட்டது போல உன்னோட பத்திரம் போய் வச்சு பேசுன அப்படின்னா உனக்கு நியாயமும் கிடைக்கும். அதே போல் பட்டாவில் நம்ம பேரும் ஏறி வந்துடும். அதே மாதிரி அந்த 1 ஏக்கரா 30 சென்ட் உனக்கு கையுக்கும் வந்துடும். இடம் எவ்வளவு? 32 சென்ட் வரும். அதை நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால் அந்த இடம் வந்து உனக்கு கட்டாயம் கிடைச்சிடும். அதே போல் எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. 3 மாதம் இங்கேயும் வரணும், 3 மாதம் அங்கேயும் போகணும். போய் பேசிட்டு வந்து அப்படின்னு அமைச்சு கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துருப்போம். கருப்பசாமி நான் சொல்லும்போது அங்கே போய் பார்க்கணும். சரியா? பௌர்ணமிக்கு இங்கே வந்துட்டு போயிட்டு நான் டைம் கொடுப்பேன். அப்போ போய் பார்த்துட்டு வந்துடும். கருப்பசாமி மறுபடி மேட்டுப்பாளையம் வச்சுப்பா. அப்படியாப்பா. சரி. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்ததில் உடம்பு தொந்தரவு, குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பிரச்சனை. அதே மாதிரி நிம்மதியாக எனக்கு வேலை கிடைக்கணும். கட்டாயம் வேலையும் கொடுத்துருவேன், வருமானத்தையும் கொடுத்துருவேன், நோய் நொடி இல்லாமல் கருப்பம் காப்பாற்றியும் கொடுத்துறேன். அதே மாதிரி முழுசாக சரி பண்ணியும் கொடுத்துட்றேன். அதனால் நீ என்ன பண்ணுற? ஞாயிற்றுக்கிழமைக்கு வரணும். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு எனக்கு பாலும் வாங்கிட்டு வா. சரியா? நீ கேட்டதோட குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து 4 பேர்த்து போல் மதிக்கிற மாதிரி மனுஷனை மாற்றி கொடுத்தா போதுமா? நான் கருப்பை மாற்றி கொடுத்துறேன். போய் காலைல வந்துட்டு வாப்பா. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்த்து கொடுத்து அதே மாதிரி நல்லபடியாக வேலைக்கு அமைச்சு விட்றேன், வருமானத்தை கொடுத்துட்றேன். அதே மாதிரி 4 பேரை மதிக்கிற மாதிரி உன்னை நல்லபடியாக மனுஷனாக மாற்றி தந்துடுறேன்.
2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளி. உனக்கு வருமானத்துக்கும் குறைவில்லாமல் வரும். கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன். நீ கேட்டது போல் கணவர் தேவையில்லாத ஒரு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக அவனுக்கு சரி பண்ணி கொடுத்து மனசுனா மாற்றி 4 பேர் மதிக்கிற மாதிரி உருவாக்கின போதும்ல. நீ கேட்ட கேள்வி அதுதானே. அதே போல் நான் கருப்பை மாற்றி கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நான் சொன்னதை வாங்கிட்டு வந்துடணும். ஒரே வரம்போ இதனை 2 நாளைக்கு நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பத்தல காங்கயம் போயிடுச்சுப்பா. அதனால மருமகளை வந்து சரி பண்ணணும். நீ உட்காருப்பா, கூப்பிடுறேன். மருமகளை வந்து சரி பண்ணணும். இன்னொருக்கா போன் அடிச்சதுன்னா யாருக்குமே குறியில்லடாமானே, போய் காலில் வந்துட்டு வாப்பா. அதனால கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை போய் பார்த்ததுல நல்லபடியாக கருப்பசாமி மகனும் மருமகளும் சந்தோஷம் பிரியமா இருக்கணும், நிம்மதியாக வாழணும். 4 பேருக்கு போல கருப்பசாமி நம்ம ஒரு வழியில் இருக்கோம். அதே போல் நான் கருப்பசாமி நான் கூடவே இருந்து நான் காப்பாற்றி கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி அவனை நல்லபடியாக கருப்பை உன் கண்ணு முன்னாடி வளர்த்தி கொடுத்தா போதுமா? கிட்டவா. என்னோட ஆடி திருவிழா வர வரைக்கும் நீ அங்கே போகலாம் வரலாம். யாருக்கும் ஒரு அறிவுரை சொல்லக்கூடாது. இப்படி இருக்கணும் அவன் முன்னாடி உன் மகனுக்கும் சொல்லக்கூடாது. நீ வாக்கில் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனா கூட இருந்து நீ காப்பாற்று அப்படின்னு என்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போ. ஆடி முடிஞ்சு ஆவணி வர்றதுக்குள்ள நீ கேட்டது போல முழுசும் சரி பண்ணி கொடுத்து உனக்கு மகளாக மாற்றி கொடுத்தா போதுமா? அந்த அளவு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதுமா? நான் கருப்பு அமைச்சு தரவா. உன்னை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உன்னை பாங்கா வச்சுக்க. நான் கருப்பசாமி உனக்கு கூட கணவரையும் சரி பண்ணி கொடுத்து மருமகளையும் சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. கூடயே வரம்போ. அப்படியா? இந்த 2 நாளைக்கு கொடுக்குறேன். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு. எந்த சிக்கல் எல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால நீ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. உப்ப நீ கிளம்பலாம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பார்த்ததுல ஜந்த ஊருப்பா. சரிப்பா. கருப்பசாமி மறுபடி ஜந்த ஊரு திருச்சி வச்சுப்பா. திருச்சி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. குடும்பத்தை போய் பார்த்ததுல கருப்பசாமி எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இப்போ சேராமல் இருக்குது. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து சொன்னபடி கேட்க வச்சு சேர்ந்து வாழ வச்சிடலாம் மேடமானே, வச்சிடலாம்ல. அதனால் கருப்பசாமி எனக்கு நிரந்தரமான தொழிலே இருந்தாலும் ஏதோ ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இல்லையா? அதனால் எனக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும். சரியா? எனக்கு மல்லிகைப்பூவில் ஒரு மாலை, எனக்கு ரோஜா பூவில் ஒரு மாலை, பாட்டில் ஜொட்டு வாங்கிட்டு வா. அடுத்த ஒரு 33 நாளைக்குள்ள தப்புனா என்னன்னு புரிஞ்சு நடந்து திரும்பி வர வச்சு சிக்கல் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? தொழிலையும் நல்லபடியாக கருப்பேன். எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல நம்மளும் அரை வயிறு கஞ்சி நிம்மதியாக குடிக்கிற மாதிரி உருவாக்கணும் போதுமா? இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. உன்னை தொழில் செய்கிற இடத்துல வச்சிரு. நான் கருப்பேன் கூடயே வரம்போம். சரிப்பா. கருப்பசாமி மறுபடி கொடுவாய் வச்சுப்பா. கொடுவாய் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தண்டாமானே. சுற்றி பார்த்தல கருப்பசாமி எனக்கு வந்து நல்லபடியா வீட்டை கட்டி புண்ணியர்ச்சனை பண்ணணும்னு பண்ணி முடிஞ்சிச்சா? முடிஞ்சு அந்த வீட்டை குடியும் போயாச்சுல. போய் காலில் விட்டோம். சரிப்பா. பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை, பையனுக்கு ஒரு நல்ல வேலை, வருமானத்தை கொடுக்கணும். பண்ண ஓரளவுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு. அதே போல் உனக்கு புதுசாக ஒரு இடத்துல இப்போ வந்து பழைய ஓனரே கூப்பிடவும் வச்ச நமக்கு பிடிக்கிறதுன்னு வேற பக்கம் போகிறப்போ அப்படி தானே? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வேலையை கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? நான் கருப்பை அமைச்சு கொடுத்துட்றேன். 3வது கேள்வி, அந்த இடம் ஜெயிக்கிறது நம்மளுக்கு தான். அந்த இடமும் கருப்பசாமி உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். எனக்கு ஆடி அமாவாசைக்கும் எனக்கு வந்து பால் கூட எடுத்துடணும். எனக்கு சித்திரைக்கு எனக்கு பாதத்தில் விளங்குற மாதிரி 3 மாலை பாட்டிலும் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். எங்கே சுற்றினாலும் வந்துடுவீல. நீ கேட்டது போல கருப்பசாமி அந்த இடம் நமக்கு தாண்டமான. இத்தனையும் எப்படி நடத்தி கொடுத்தேன்? அதே போல் அதையும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். உன்னை எல்லா மக்களும் உள்ளே சாப்பிட்டணும். உன்னை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும் இல்லை. உடைய வரம்பும் நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரிப்பா. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர் அன்னூர் வச்சுப்பா. அன்னூர் பதட்ட பயமாக இருக்குதான். யாருக்கு பயமாக இருக்குது? அதனால கருப்பசாமி உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாமல்
கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல உனக்கு நிம்மதியாக வாழ வச்சா போதுமாப்பா. வந்துக்கிட்டே இருக்கு, உனக்கு தொந்தரவே வராது. சரியா? அப்படி இருந்தால் போதும்ல. போய் காலில் விட்டோம். இந்தப்போ இதை குடி, இன்னும் முன்னாடி வா. மூணு நாளைக்கு கனி தரேன். பயம் பதட்டமெல்லாம் எதுவும் வராது. கருப்பை நான் கூட இருக்கேன். அதே மாதிரி நல்லபடியாக உன் மகனுக்கு நம்ம நினச்சது போல் நல்ல இடத்துல நான் தொலாவி பிடிச்சிருவேன். அதனால் அவனை நினச்சா நீ கவலையே பட வேணாம். உனக்கு எந்த தொந்தரவு இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதுமா? இதை பகுதி சாப்பிட்டு பகுதி 3 நாள் தேய்ச்சி குளிச்சிரு. எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன்ப்பா. அடுத்த வாரத்தில் ஒரு 8 வந்து கனி வாங்கிட்டு போ. நீ கேட்டதோட முழுசும் சரி பண்ணி கொடுத்துறேன். சரிப்பா. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் கணவரை எப்படியாவது திருத்தணும்ப்பா. கணவரை அப்படின்னு வந்து கேட்டேன். அதனால கருப்பசாமி இப்போ ஓரளவுக்கு திருந்திட்டான். ஓரளவுக்கு திருந்திட்டான். அதனால நீ கண்ணுக்கு தென்படுற மாதிரி எதுவுமே உனக்கு தெரிஞ்சிருக்காத. தெரியல, போய் காலில் வந்துட்டோம். தெரியாது. அதனால கருப்பசாமி கொஞ்சமாக மாறியிருக்கான். ஆனால் முழுசு இன்னும் மாறல, கொஞ்சமாக மாறியிருக்கான். இன்னும் ஒரு 3 மாதம் முடியணும். அதே மாதிரி முழுசும் மாற்றி கொடுத்து அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். இப்போ அங்கிருந்து போன் வருது மகளே. சரியா? இங்கிருந்து அதிகமாக போகிறதில்ல. அதனால தான் சொன்னேன் கொஞ்சம் பரவாயில்ல. உனக்கு முழுசும் அது வேண்டான்னு வெளியில் வந்துடுவேன். நீ அதெல்லாம் பயப்படாத. இதுக்கு வேண்டி நீ கவலையே பட வேணாம். முழுசும் சொன்னதேன். இப்போ முதல்ட்டதுக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக 3 மாதத்தில் முழுசும் வெளியில் வர வச்சு நிம்மதியாக நமக்கு வாழ வச்சு கொடுத்தா போதுமா? இந்த மாதிரி யாரையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். இவன் மட்டும் கிடையாது, யாரையும் ஏறெடுத்து பார்க்குறதுக்கெல்லாம் கருப்பை அமைச்சு கொடுத்துறப்போ அடுத்த வாரத்தில் என்னை வந்து பார்த்துட்டு போ.